விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் AK-74 ரக துப்பாக்கியை வைத்து தனக்கு பயிற்சி அளித்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சினிமாவில் நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவன ஒரு உள்ள இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல. அதை பார்த்துருக்காரு சொல்றாரு, அப்படி பண்ணக்கூடாது, விசையை இப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிறங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா அண்ணா இப்போ கொடு விசை அடிங்க, அடிச்சா அவ்வளோதான், இவ்வளோதான். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட்டுன்னு நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளாக தள்ளிட்டுது, மூச்சு வாங்கிட்டுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது AK-74 சின்னதாக ஒரு குச்சி மாதிரி போகும், அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்கே ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகு பின்னாடி எது இருக்காது, இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்காந்துக்காப்ப. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டு எங்கள் அண்ணன் அண்ணா இப்போ நம்மகிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்லைன்னா ஆமாம். அப்போ இந்தியாவில் இல்லையே, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன், இல்லைன்னா ஆகணும்னு எங்கால் ஆமாம். அதை இங்கே சொல்லாதியே, அங்கே போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு, சொல்றேன்டா, ஆமாடா AK-74 சுட்டேன். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு நவீன துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்ததாக சீமான் பேசியிருப்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்ப்போம். இவர் இலங்கைக்கு போனாரா, பிரபாகரனை சந்திச்சாராங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு போட்டோவும் மார்பிங்கும் சொல்லி ஆகிப்போச்சு. அதனால் இவர் அவர் தேவைக்கு அதிகமாக துப்பாக்கி பயிற்சின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பெரிய மேட்டராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீமான் போக்கில் அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அரசியலுக்காக அவர் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அவரை பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்து தான் பார்த்தேன். என்னடா நல்லா பேசுகிறாரு, நிறைய கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கருத்துக்கள் பார்க்கும்போது உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சா தான் தெரியும், முன்னும் முரணாக இல்லாத மாதிரி இருக்கும். முதல் தந்தை பெரியாரை பற்றி புகழ்ந்து பாட்டியிருப்பார், அதுக்கப்புறம் தந்தை பெரியாரே தாழ்த்தி பாட்டியிருப்பார். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும். ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் போது ஒருத்தருக்கு ட்ரஸ்ட் வரணும். அந்த ட்ரஸ்ட்டையே அவர் சொல்கிறதுலேருந்து பிரேக் பண்ணிடுறாரு. ஒரு டைம் ஆஃப் பீரியட்லாம் எங்களுக்கு அவர் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவர் நம்ம மக்களுக்காக நிறைய பேசுகிறாரு, போடுறாரு அப்படின்னா. இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்குலாம் அவர் ஒரு மீம் கண்டென்டராகவே மாற்றார். வணக்கம், நான் சீமானோட பேச்சாற்றலோட தீவிர ரசிகன் நான். ஆனால் சமீப காலமாக அவருடைய இறந்து போன தலைவர்களை பற்றி அவர் விமர்சனம் செய்வது மனதுக்கு மிகுந்த கசப்புணர்வை உண்டாக்குகிறது. ஏற்கனவே இறந்து போன தலைவரை பற்றி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் மிகுந்த மனவேதனை உண்டாக்குறாரு. அவர் முன்னாள் பேசுகிறது மக்களுக்கு புரிஞ்சிச்சு. நாங்களாம் இளைஞர்கள்லாம் ஆர்வமாக இருந்தோம். ரொம்ப அவர் மேலே ஒரு பற்று நான்லாம் அது ஒரு 2-3 ரூபாய் அவருக்கு ஓட்டுவே போட்டிருக்கேன். ஆனால் சில காலமாக பேசுகிறது சரியாக புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு என்ன நலனா அதை பேச மாட்டேங்கிறது. தேவையில்லாமல் நான் பிரபா கூட இருந்தேன்னா பெரியாரை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. மக்கள் பிரச்சனை ஒரு மேடையில் ஏறி மக்கள் பிரச்சனை பற்றி பேசினா தான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், இன்னும் அவர் முன்னேறுவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.